ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஹாப்பி கோட்ஸ். இந்த வீடியோவில் பூட்ஸ்டாப்பில் இருக்க அலைன்மெண்ட் யூட்டிலிட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது யூஸ் பண்ணி நம்ம எலமெண்ட்டோட பொசிஷனை லேஅவுட்குள்ளே குயிக்காக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் ஒரு 4 கேட்டகரிஸ் இருக்கு. ஒன் ஃப்ளோட் யூட்டிலிட்டி. இதை யூஸ் பண்ணி நம்ம எலமெண்ட்ஸை வந்துட்டு ஹரிசாண்டல் வைஸ் ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். செகண்ட் கிளியர் ஃபிக்ஸ் யூட்டிலிட்டி. இதை யூஸ் பண்ணி ஃப்ளோட்டட் கண்டென்ட்ஸை வந்துட்டு ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். தேர்ட் சென்டர் அலைன் யூட்டிலிட்டி. இதை யூஸ் பண்ணி நம்ம எலமெண்ட்டை வந்து ஹரிசாண்டல் வைஸ் வந்து ஈஸியாக சென்டர் பண்ணிக்கலாம் அண்ட் ரெஸ்பான்சிவாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி வெர்டிக்கல் அலைன் யூட்டிலிட்டி. இது யூஸ் பண்ணி நம்ம எலமெண்ட்டை வந்துட்டு வெர்டிக்கல் வைஸ் வந்து ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் வந்துட்டு எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பூட்ஸ்டாப் சீரியன் லிங்க்கை வந்து ஹெட்டில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு டிவ் டேக் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த டிவ் டேக் ஒரு மெயின் கண்டெய்னராக செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு ஒரு கிளாஸ் அட்ரிபியூட் ஒன்று செட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து கண்டெய்னர்னு சொல்லி நான் கிளாஸ் நேம் ஒன்று செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று செட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் வார்னிங்னு சொல்லிட்டு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று செட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே வந்துட்டு 2 ஸ்பேன் டேக் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு செட் ஆஃப் கண்டென்ட்ஸ் கொடுத்துட்றேன். நான் ஃபஸ்ட்டு இருக்கிற ஸ்பேன் டேக்கில் வந்துட்டு ஹாப்பின்னு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் அந்த ஸ்பேனை காப்பி பண்ணி போட்டு இன்னொரு வேர்ட்ஸ் ஒன்று கொடுத்துக்கோங்க. நான் ஜஸ்ட்டு கோட்ஸ் ஒன்று கொடுத்துக்கிறேன். நான் சேவ் பண்ணுறேன். எனக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகி இருக்கு. ஓகேவா? நம்ம ஜஸ்ட் மார்ஜின் வேணுன்னா மார்ஜின் கூட அலைன் பண்ணிக்கலாம். மார்ஜின் டாப்லேருந்து ஒரு 5, அதுக்கப்புறம் இதோட வித் வேணுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஹைட் வேணுனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ எனக்கு இந்த மாதிரி வந்துட்டு டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போது இந்த இடத்துல வந்துட்டு ஃப்ளோட் லெஃப்ட் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இருக்குல்ல இந்த ஹாப்பிங்கிற டெக்ஸ்ட்டுக்கு நான் கிளாஸ் அட்ரிபியூட் ஒன்று செட் பண்ணிவிட்டு இதுக்கு நான் வந்துட்டு ஃப்ளோட் ஹைஃபன் எண்டுன்னு கொடுக்குறேன். ஓகே, நான் சேவ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த டெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு ரைட் சைடில் மூவ் ஆயிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த கோட்ஸுங்கிற டெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு கிளாஸ் அப்படின்னு அட்ரிபியூட் கொடுத்துட்டு இதுக்கு வந்துட்டு நான் ஃப்ளோட் ஹைஃபன் ஸ்டார்ட்னு கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு ஸ்டார்டிங்லேயே இருக்குது. ஓகேவா? கோட்ஸுங்கிற டெக்ஸ்ட் வந்துட்டு நான் ஃப்ளோட் ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு அந்த ஸ்டார்டிங்கில் இருக்குது. இதுக்கு வந்துட்டு நான் ஃப்ளோட் எண்ட் கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு வந்து எண்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 2 டெக்ஸ்ட் வந்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. அது ரெண்டுமே வந்துட்டு ஒரு மெயின் பேரண்ட் கண்டென்ட்டெல்லாம் செட் பண்ணியிருக்கோம். ஸோ பேக்ரவுண்டில் வேறு ஏதாச்சும் ஒரு இமேஜஸ் ஆட் பண்ணாலோ இல்லை இப்போது பாருங்கள், நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணதில் எனக்கு பேக்ரவுண்ட் வந்துட்டு நமக்கு ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸும் இல்லாமல் எந்த ஒரு கண்டெய்னர்ஸும் அஃபெக்ட் ஆகாத மாதிரி நம்ம வந்துட்டு அந்த ஃப்ளோட்டை செட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற கிளாஸ் நேம் தான் வந்துட்டு கிளியர் ஃபிக்ஸ். ஓகே, மெயின் கண்டெய்னரில் வந்துட்டு கிளியர் ஃபிக்ஸ்ன்னு கொடுத்துட்றேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். பாருங்கள், எனக்கு அந்த பேக்ரவுண்ட் வந்துட்டு முன்ன அஃபெக்ட் ஆயிருந்துச்சு ஃப்ளோட் கொடுத்ததுனால. ஸோ இப்போ நம்ம அந்த இடத்துல கிளியர் ஃபிக்ஸ்ன்னு இந்த கண்டெய்னரில் செட் பண்ணதால அந்த பேக்ரவுண்ட் அஃபெக்ட் ஆனது வந்துட்டு ரிமூவ் ஆகிட்டு நமக்கு அந்த 2 ஃப்ளோட்டுமே வந்துட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு கண்டெய்னருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டினா கிளியர் ஃபிக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டர் அலைன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு டிவ் டேக் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது கீழே ஒரு டிவ் டேக் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்துட்டு நான் ஒரு செட் ஆஃப் கண்டென்ட்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். நான் சென்டர் அலைன்னே கொடுத்துக்கிறேன். ஓகே, கிளாஸ் அட்ரிபியூட் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு டெக்ஸ்ட் ஹைஃபன் சென்டர்னு சொல்லிட்டு நான் கிளாஸ் நேம் வந்து செட் பண்ணுறேன். டெக்ஸ்ட் ஹைஃபன் சென்டர்னு கொடுத்ததுனால சென்டர் அலைன் டெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு சென்டரில் டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு வெர்டிக்கல் அலைன். இப்போ அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு டாப் பாட்டம் மிடில்னு சொல்லிட்டு வெர்டிக்கல் வைஸ் வந்துட்டு அந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு அலைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்பேன் டேக்கில் நான் 3 டெக்ஸ்ட்டுமே போடுறேன். இந்த ஸ்பேன் டேக் இன்னொரு டைம் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். நான் சேவ் பண்ணுறேன். இப்போது இதில் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு அலைன் கொடுக்குறேன். ஓகே, அலைன் ஹைஃபன் டாப்னு கொடுக்குறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுக்கு வந்துட்டு அலைன் ஹைஃபன் மிடில்னு கொடுக்குறேன். அலைன் ஹைஃபன் பாட்டம்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த டெக்ஸ்ட் பாருங்கள் டிஃப்ரென்ஸ் இதான். ஃபஸ்ட்டு வந்துட்டு அலைன் டாப் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு டாப்பில் லைட்டாக அந்த கோட்ஸுக்கு மேலே கொஞ்சம் டாப்பில் இருக்குது. நெக்ஸ்ட் அந்த கோட் வந்து மிடில் கொடுத்துருக்கனால சென்டரில் இருக்குது. நெக்ஸ்ட் அந்த கோட் வந்து அலைன் பாட்டம்னு கொடுத்ததுனால லைட்டாக வந்துட்டு கீழே இருக்குது. ஸோ இந்த மாதிரி மைன்யூட் டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் வந்துட்டு இதில் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இதை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்குறேன். நம்மளோட கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்துட்டு இதில் ஆட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், வெர்டிக்கல் அலைன் வந்துட்டு மிடில் வந்துட்டு ஆட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பாட்டம் கொடுத்ததில் வந்துட்டு அலைன் வெர்டிக்கல் அலைன் பாட்டமில் வந்துட்டு அலைன் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம டாப் கொடுத்தது வந்துட்டு சிஎஸ் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு வெர்டிக்கல் அலைன் டாப்னு சொல்லிட்டு ஆட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வெர்டிக்கல் அலைன் யூட்டிலிட்டிஸ் யூஸ் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வெர்டிக்கல் வைஸ் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு டாப் மிடில் பாட்டம்னு அலைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃப்ளோட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி லெஃப்ட் அண்ட் ரைட் வந்துட்டு நீங்கள் டெக்ஸ்ட்டை ஃப்ளோட் பண்ணிக்கலாம். அண்ட் அது ப்ராப்பர்ட்டி வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கிளியர் ஃபிக்ஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டை சென்டர் பண்ணுறதுக்கு டெக்ஸ்ட் சென்டர் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு டெக்ஸ்ட்டை வந்துட்டு வெர்டிக்கல் வைஸ் அலைன் பண்ணுறதுக்கு வெர்டிக்கல் அலைன் யூட்டிலிட்டி யூஸ் பண்ணி அலைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? தீஸ் ஆர் ஆல் த அலைன்மெண்ட் யூட்டிலிட்டிஸ் இன் பூட்ஸ்டாப். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பட்டன்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கோடிங்.